ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.9ல் 6 சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். த ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு 15 கலர் பேப்பர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதனோட ஒவ்வொரு 15 பேப்பர்ஸும் டிஃப்ரெண்ட் சைஸஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பேப்பருமே ஒவ்வொரு சைஸ். ஃபஸ்ட்டு ஒன் பேப்பர் வந்து 10 சென்டிமீட்டர், அப்போ 10 × 10, ஏன்னா இது வந்து ஸ்கொயர். அதுக்கு அடுத்த பேப்பர் வந்து 11. அடுத்த பேப்பரோட சைஸ் வந்து 12 சென்டிமீட்டர், இப்படி 24 சென்டிமீட்டர் வரை இருக்கக்கூடிய ஒரு 15 ஸ்கொயர் பேப்பரை வந்து அவங்க ரெடி பண்ணி கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் திஸ் கலர் பேப்பர்ஸ். இந்த கலர் பேப்பர்ஸை வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஏரியாவை வந்து டெக்கரேட் பண்ண முடியும் இந்த கலர் பேப்பரை வச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர்னு கொடுத்துருக்கிறதுனாலேயே நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயராக மாற்றணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கலர் பேப்பர். ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் ப்ளஸ் 24 ஸ்கொயர். இதனுடைய சம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா டோட்டல் ஏரியா நம்மளுக்கு தேவை அப்படின்னா அதை சம் பண்ணால் தான் தெரியும். ஸோ இது ஸ்கொயருங்கிறதுனால ஃப்ரம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ 1லேருந்து நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் ப்ளஸ் 24 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் ப்ளஸ் 9 ஸ்கொயர். இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து n = 24, இங்கே வந்து n = 9. ஸோ ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 × 2n + 1/6. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 24 × 25 × 24 × 2ங்கும்போது 48 + 1 49/6 ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டேன். அதேமாதிரி இங்கே 9 × 10 × 2 9s are 18 + 1 19/6. ஸோ இது வந்து 3 டேபிள் ஆர் 2 டேபிள். 1 3 is 3, 4 3s are 12. ஓகே, ஸோ இங்கே 4 × 25 × 49 மைனஸ் இங்கே என்ன வரும்? 2 3s are 6, 3 3s are 9, 1 2 is 2, 5 2s are 10. ஸோ 3 × 5 × 19. ஸோ இதை ஒவ்வொன்றா நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 25 × 4 வந்து 100 × 49 வரும், மைனஸ் 15 × 19 வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக எழுதிடலாம். 4900. இது ரெண்டையும் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னா 285 வருது. ஸோ இதுலேருந்து இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் சம் ஆஃப் வேல்யூ டோட்டல் ஏரியா ஆஃப் கலர் பேப்பர் டெக்கரேட்டட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ ஏரியாவை வந்து நம்ம இந்த கலர் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலான்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, டெக்கரேட்டட் பை திஸ் 15 கலர் பேப்பர்ஸ். ஒவ்வொரு கலர் பேப்பரோட சைஸும் மாறுது. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கலர் பேப்பர் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 10க்கு 10. ஓகே, ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ஷேப்புங்கிறதுனால அதனால தான் நான் 10 ஸ்கொயர்னு எழுத முடியுது நம்மளால். அடுத்த பேப்பர் வந்து 11 சென்டிமீட்டர், ஸோ 11 ஸ்கொயர்டு. அது மாதிரி 24 ஸ்கொயர்டு வரை இருக்குது. ஓகேவா? ஸோ இதனுடைய சம் தான் டோட்டல் ஏரியா ஆஃப் கவர்டு பை திஸ் கலர் பேப்பருங்கும் போது இதோட டோட்டல் ஏரியாங்கும் போது சம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் கண்டுபிடிக்க நமக்கு ஆல்ரெடி இந்த மெத்தட் தெரியும் இல்லையா? அதே மெத்தடில் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாச்சு எவ்வளோ ஏரியான்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.